பயாவே அணுகுவதில்லை, பவராவே எனக்குள்ளே பயாவே அணுகுவதில்லை, அன்பினாவி எனக்குள்ளே அகற்றிவிட்டேன் கசப்புகளை, அன்பினாவி எனக்குள்ளே அகற்றிவிட்டேன் கசப்புகளை, என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் ஒரு சொல்லாலே விட்டான். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் கொள்ளாத சாத்தானே ஒரு சொல்லாலே விரட்டி விட்டான். ஜெபிப்போமாக. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உண்மை நாங்கள் குறித்து பார்க்கிறோம். கடந்து வந்த பாதைகள் கரடுமுரடாக இருந்தாலும் நீ காட்டிய வழிகளோ செம்மையாக இருந்தது. வழி தவறி சென்ற ஆடுகளாக இருந்த எங்களின் வழியை ஒரு வாழ்க்கையாக மாற்றியிருக்கின்றீரே, வழியை உணர்ந்தீரே, அதற்காக உனக்கு நன்றி செலுத்துகின்றோம். கடந்து வந்த பாதைகளில் எத்தனையோ அவமானங்கள், எத்தனையோ போராட்டங்களுமாக நிகழ்ந்து இருக்கின்றது. ஏன் என்னுடைய வாழ்க்கை இவ்வாறு சென்று கொண்டிருக்கின்றது? எத்தனை முறை கலங்கிய உள்ளத்தோடு உன்னை நான் கண்டிருக்கின்றேன். கருணையின் மறு உருவமாக இந்த உலகத்தில் பிறந்தேன். கருணையின் மறு உருவமாக இருந்த உன் தாயின் கருவில் நீர் உருவாக முடிந்து நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் அறிந்தேரே ஆண்டவரே. கூறியிருக்கின்றே உன்னை இறை வார்த்தைகள், மிகவும் அழகான இறை வார்த்தைகள் நீர் எங்களை கூறியிருக்கின்றதே. நான் உன்னுடைய தாயின் கருவறையிலே தெரிந்து கொண்டேன், உன்னை தெரிந்து கொண்டேன் என்று நீர் கூறியிருக்கின்றேன். அன்பின் நிறைவான் இங்கு இருக்கின்றவருடைய அன்பின் குடும்பங்கள், அன்பின் குடும்பத்தையும் அன்பு திருச்சபை என்ற ஒரு குடும்பத்தையும் அன்பின் கடவுளையும் அந்த குடும்பத்தில் இதுநாள் வரை பலவிதமான போராட்டங்களும் கண்ணீரும் கவலைகளும் இருந்த அவர்களை நீர் இந்த நாளில் மீட்டெடுத்திருக்கின்றேன். அன்றைய நாளில் காற்றும் புயலும் மிகவும் கடுமையாக இருந்த சீடர்களோ, நாங்கள் மூழ்கிக் கொண்டிருக்கின்றோமே, நீர் உறங்கிக் கொண்டிருக்கின்றாயே என்று அற்ப விசுவாசிகளாய் இறைவனை கரைந்து கொண்டார்கள். இறைவன் அவர்களை நோக்கி, ஏன் அற்ப விசுவாசமாக இருக்கிறீர்கள் என்று காற்றையும் கடலையும் அவர் கரைந்து கொண்டார். அமைதி நிலவியது. அதே மனநிலை தானே ஆண்டவரை நாங்கள் இருக்கின்றோம், இதுவரை இருந்திருக்கின்றோம். ஆண்டவரையுடைய கஷ்டங்கள் ஏன் உமக்கு புரியவில்லை? ஏன் என்னுடைய கண்ணீர்கள் உங்களுக்கு புரியவில்லை? நீரினே உறங்கிக் கொண்டிருக்கின்றீரா என்று இறைவாக்கியில் கூறினேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை கைவிடாத இறைவனாக இருக்கின்றேன் என்று கூறினேரே ஆண்டவரே. இதோ இது நாள் வரை எங்களை காத்திருக்கின்றீரே. இந்த நேரம் முழுவதும் எங்களை காத்து ஒவ்வொரு நாட்களையும் எங்களுக்கு புதிய நாட்களாகவே நீங்கள் கொடுத்திருக்கின்றேன். நாங்களோ உமக்கு நன்றி சொல்லாத நிலையில் இருந்திருக்கின்றோம் இறைவா. அந்த தருணத்திற்காக உமக்கு நாங்கள் மன்னிப்பு வேண்டுகின்றோம். நாங்கள் உன் பிள்ளை அல்லவா, நான் உன் மகன் அல்லவா, நான் உன் மகள் அல்லவா? இந்த உலகத்தில் நீ படைத்தீரே, உன் அடையாளமாக வல்லவா எங்களை படைத்தீர். நல்ல ஒரு தாய் தந்தைக்கு ஒரு பிள்ளையாக எங்களை கொடுத்தீர். அந்த தாய் தந்தையை நான் மதித்தேனா? அந்த தாய்க்கு உகந்த வாழ்க்கையை நான் வளர்ந்தேனா என்று சிந்தித்து பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு விபத்து ஏற்பட்டது. நான் நுகர்கின்ற தன்மை இழந்திருக்கின்றேனே என்று அதே விசுவாசத்தில் நீர் அவருடைய தினத்தில் தேர்ந்தெடுத்திருக்கின்றேன். இது முதல் உங்களுடைய கரங்கள் அவருடைய உடல் நிலையில் படுவதாக கூறினேரே இறைவா. தொடுமின் கண்களையே நான் உம்மை காண வேண்டும் என்று கூறும் பொழுது கண்ணில் பார்வையை அளித்தீரே. இதோ உங்களுடைய கரங்களினால் பலவிதமான பணிவிடைகளை செய்ய பலவிதமான மக்களை அமர்த்தினரே. அன்பின் நிறைவா, அன்பின் சகோதரனை உங்களுடைய அன்பின் பாதத்தில் ஒப்படைக்கின்றோம். இந்த இரவு பொழுது உங்களுடைய வல்லன்மை உங்களுடைய சகோதரன் மீது இறங்க கடவுளாக நல்ல ஒரு நுகர்கின்ற ஒரு நிலையை அவர் பெற்று இந்த உலகத்திற்கு உண்மை பற்றி அவர் கூறவும் ஒரு பெரிய சாட்சியாகவும் அவரை நீர் நிறுத்த வேண்டுமாய் உண்மையிடத்தில் நாங்கள் விரும்பி கேட்கின்றோம்.
இதோ ஏராளமான வாலிப பிள்ளைகள் இந்த இடத்தில் இருக்கின்றார்கள், வாலிப குழந்தைகள் இருக்கின்றார்கள். இதோ இந்த காலகட்டங்கள் எத்தனையோ தவறான சூழ்நிலையில் அவர்களை கடந்து செல்கின்றது, அவர்களை கடத்தி செல்கின்றது. ஆண்டவரே, உங்களுடைய இறை வார்த்தையை அவர்கள் நுகர்ந்து, உங்களுடைய இறை வார்த்தையை நுகர்ந்து அதை கேட்ட மக்கள் அவர்கள் வாழ வேண்டும் ஆண்டவரே. ஏனெனில் நீ அல்லவா இந்த உலகத்தில் இவர்களை படைத்திருக்கின்றேன். ஒரு தாய் தந்தைக்கு நல்ல பிள்ளையாக, மகனாக, மகளாக வாழ உங்களுடைய ஆசிரியர் குழந்தைக்கு அன்பின் நிறைவான். ஒரு தாய் எவ்வாறு தன் குழந்தையிடம் நடந்து கொள்ள வேண்டும், ஒரு தந்தை எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நீர் அவர்களுக்கு அறிவுறுத்தி இந்த திருச்சபையை நீர் வளர்த்த இவர்களுக்கு தேவையான ஆசீர்வாதத்தை தாரும் ஆண்டவரே. இதோ தொடர்ந்து உங்களுடைய வல்லமையும் உங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுடைய இறை பிரசனமும் இவர்களோடு என்னாலும் நிரம்ப பெற்று இவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் அடையாளமாக ஒரு சாட்சியாகவும் மாற்றி என்னாலும் இவர்கள் உமக்கு வந்த பிள்ளைகளாக, மகனாக, மகளாக வாழ நீர் இவர்களுக்கு தேவையான அருள் ஆசிரியை தந்துள்ள நாங்கள் உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆமென். பரலோகத்திலிருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அருள் நிறைந்த மரியே, தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சி உண்டாவதாக. வருடங்களையும் மாதங்களையும் நாட்களையும் கொடுத்த இறைவன் நல்ல ஒரு நேரத்தை கொடுத்திருக்கின்றார். இந்த நேரத்திலே நாம் கடவுளை பற்றி பலவிதமான காரியங்களையும் பலவிதமான இறை வார்த்தைகளும் சுவைப்பதற்கு ஒரு நேரத்தையும் நல்ல ஒரு இறை வார்த்தையும் கொடுத்திருக்கின்ற இறைவனுக்கு நாம் என்றும் நன்றி உள்ளவர்களாகவும் அவரை என்னாலும் போற்றி அவருடைய பெருமையை உலகத்திற்கு பறைசாற்ற ஒரு சாட்சி உள்ள மகனாக, மகளாக மாற தொடர்ந்து நாம் இறைவனிடம் நம்மை ஒப்படைப்போம். இறைவன் தாமே நம்மையும் நம்ம குடும்பத்தையும், குடும்பத்தில் உள்ள உற்றார் உறவினர்களின் குழந்தைகளையும் நிறைவாக ஆசீர்வதித்து அவர் அன்பின் வழிபாதையில் செல்ல நாம் தொடர்ந்து பயணிப்போம். இறைவன் தாம் நம்மை இந்த குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார்கள்.